வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஓர் கவிதை. கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. கவிதை சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. கனவுகள் கலைய எழுந்து கட்டிலில் அமர்ந்தவன் பார்த்திபன். எங்கும் இருளாக இருந்தது. கண்கள் ஒளி இழந்தாலும் நினைவுகள் என்றும் பசுமையே. கனவுகள் கலைய எழுந்து கட்டிலில் அமர்ந்த பார்த்திபன் எங்கும் இருளாக இருந்தது. கண்கள் ஒளி இழந்தாலும் நினைவுகள் என்றுமே பசுமையே. அவனது ஓவிய கண்காட்சியில் அவன் சந்தித்த பெண் ஓவியம் அவள். ஓவியங்களை அவள் ரசிக்க அவளை அவன் ரசித்தான். ஓவியங்களின் ரசித்த இரு உள்ளங்களும் அன்பால் இணைந்தன. அவனது ஓவிய கண்காட்சியில் அவன் சந்தித்த பெண் ஓவியம் அவள். ஓவியங்களை அவள் ரசிக்க அவளை அவன் ரசித்தான். ஓவியங்களின் ரசித்த இரு உள்ளங்களும் அன்பால் இணைந்தன. காலத்தின் கோலத்தில் இரு கண்களை இழந்தான். ஆனால் அவன் கருத்தினில் நிலைத்து விட்டாள் அவள். அவன் ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்தவள். இந்த பார்வை இழந்தவனை பார்க்கவும் வரவில்லை. உள்ளம் கசந்தது. காலத்தின் கோலத்தில் இரு கண்கள் இழந்தான். ஆனால் அவன் கருத்தினில் நிலைத்து விட்டாள் அவள். அவன் ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்தவள். இந்த பார்வை இழந்தவனை பார்க்கவும் வரவில்லை. உள்ளம் கசந்தது. இருண்ட அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 6 மாதங்கள் 6 யுகங்களாக கழிந்தன. அவன் அண்ணன் இல்லை என்றால் அவன் இன்று தெருவில் தான் நின்றிருப்பான். இருண்ட அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. 6 மாதங்கள் 6 யுகங்களாக கழிந்தன. அவன் அண்ணன் இல்லை என்றால் அவன் இன்று தெருவில் தான் நின்றிருப்பான். பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை என்று புதிய டாக்டரிடம் போகிறான். விழிகள் திறக்குமா? விடை இறைவன் கையில். பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை என்று புதிய டாக்டரிடம் போகிறான். விழிகள் திறக்குமா? விடை இறைவன் கையில். கண்களின் கட்டவிழ்த்தனர். கண்களை திறந்தான். அங்கே அவன் பெண் ஓவியம் நின்றாள். உள்ளம் குமரியது வேதனையால். கண்களின் கட்டவிழ்த்தனர். கண்களை திறந்தான். அங்கே அவன் பெண் ஓவியம் நின்றாள். உள்ளம் குமரியது வேதனையால். கண்முன்னே நிற்காதே என்று கத்தினான். அவள் வழி தடவி கைகளை நீட்டி மெல்ல நடந்து வந்தாள். அவனிடம் புரிந்து கொண்டான் பார்த்திபன் அவள் பார்வையில் தான் அவன் விழிகள் என்று. கண்முன்னே நிற்காதே என்று கத்தினான். அவள் வழி தடவி கைகளை நீட்டி மெல்ல நடந்து வந்தாள். அவனிடம் புரிந்து கொண்டான் பார்த்திபன் அவள் பார்வையில் தான் அவன் விழிகள் என்று. கண்ணீருடன் அழைத்து கொண்டாள் அவளை. இனி 4 கண்களும் அவன் தானே. கண்ணீருடன் அழைத்து கொண்டான் அவளை. இனி 4 கண்களும் அவன் தானே. அற்புதம், அற்புதமான வரிகள். ஆட வைக்கின்றது நிச்சயமாக. வாழ்த்துக்கள் கவிஞர் த்ரீசா இந்திராணி சகோதரி. நிச்சயமாக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டு அன்பு என் உயிர் உள்ளங்கள் எல்லோருக்கும், என்னை ஆதரிக்கும் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறும். நான் ஆர் மோகன். பிரிவோம், சந்திப்போம். நன்றி. பார்வை மறைந்தாலும் காணும்படி தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான். பல்லவர்கோன் கண்ட மல்லை போல பாறை
எங்கும் தேடினும் ஊரொன்றும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணான இடம் தேடி வந்தோ கண்ணான இடம் தேடி வந்தோ என் கண்ணோடு கண்ணேவும் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க பருவத்தில் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை போல அந்த இதயத்தில் நீ ஆடுகின்றாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கின்றேன் கண்ணே உடலாலும் மனதாலும் உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் பற்றி போனாலும் போகும் கடல் பற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் ஆசையும்